பால் டப்பாவாயா? எதுக்குடா நீங்க கூப்பிட்ட? மச்சான், எனக்கு நாள் ரொம்ப அழகா இருக்குல்ல. இதை சொல்ல தான் நீங்க கூப்பிட்டியாப்ப? இது சவுண்டோட கேட்டுட்டா? எந்த சவுண்டா? கொஞ்சம் வேலை பாரு. டே யூஎஃப்ஓடா. டே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்னது இது? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி சரி பயப்படா பார்த்துக்கலாம். எங்கடா காணாம போயிட்டோம்? ஐயோ என்ன இது? சட்டெல்லாம் மாறி இருக்குது. நம்ம இப்போ எங்கே தான் இருக்கிறோம்? என்ன மக்களே இது? முன்னாடி எனக்கு உருண்டையாட்டு நம்ம கிடக்குது. ஓ உலக உருண்டை. இங்கே ஒன்று நோட்டில் நான் உட்காந்து ஹோம்ஒர்க்காக பண்ணுறது. ஸ்கூல் ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டேன். என்னடா இது? இங்கே வந்து மாட்டி கிடக்குறோம். இங்கே என்ன தம்பிள்ஸ் இருக்குது. நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணவா? என்னென்னமோ இது நூடுல்ஸும் மேலே பணியாரம் வச்சுருந்துருக்காங்க. என்னடா காம்பினேஷன் இது? பெட்டு வச்சுருக்காங்க. அது இப்போ ஏலியன் தானே? ஐயோ நம்ம ஜெயிலில் மாட்டிக்கிட்டோம். போச்சுரா. எப்படியோ தப்பிக்கிற வேலையை பார்க்கலாம். பால் டப்பாவா என்ன இங்கே நிற்கிறான்? நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டோம். இது வழியா சீக்கிரமா வெளியே போகலாம். டே அப்புறம் என்ன நின்றுட்டு இருக்க? வேமா ஓட 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 ஓட. எப்படியோ சப்சிரிங்க இருந்து. அம்மா போ எங்கே வரணும்? போச்சுரா. இங்கே என்ன சுற்றி லேசர் லைட்டாக இருக்குது. இப்போ இதை தாண்டி போகணுமா? சொல்லி வாய முடியல. சும்மா கீழே வந்து அடி வாங்குகிறோம். இன்னைக்கு சம்பவம் காத்திருக்கு. பெரிய சம்பவமா? அது வரைக்கும் நல்லது. திருப்பி சாவரேன்டா. என்னடா இது? ஆரம்பிக்கும் போதே பயங்கர அமர்கலமாக இருக்குது. ஏன் முடிச்சிருவோமா? திருப்பி ஜம்ப் பண்ணி போயிடு. அவ்வளோதான். இன்னொன்று என்னடா இது செத்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க மக்களே, இந்த தாட்டி நான் கன்ஃபார்ம் போயிடுவேன். அவ்வளோதான். இன்னொன்று அப்படியே போய் செக் பண்ணி தொட்டுரு. மண்டையாச்சு போய் செக் பண்ணி தொட்டுன்னு பார்த்தா அதுவும் தொல்லை. இந்த தாட்டி போகல. என் பேரை நான் பவித்ரன் பிவித்ரன்னு மாற்றிக்கிறேன். இதோ வந்துட்டேன். முடிச்சிட்டேன். சொன்ன மாதிரி முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? சரி வாங்க இதுக்குள்ளே உள்ளே போகலாம். இப்போ நான் இந்த 2 பாதை புரியுது. லெஃப்ட்டில் போகலாமா ரைட்டில் போகலாமா? ஃபேன் இருக்குது. ஸோ இப்படி தான் போகணும். வாங்க இப்படியே போகலாம். இதனை பின்னாடி கட்டுது. ஓ வந்த வழியா? ஓகே இப்படி போகலாம். இப்படி போடா. போயிட்டான்டா. இப்படியே எங்கடா அங்கே திரும்புகிறேன்? இப்படி போடா. போயிட்டான். இங்கே என்ன ஃபேனு சுற்றிட்டுருக்கு. ஐயோ இது வழியாக போக முடியாது. அப்போ எப்படி போகிறது? அப்படி தான் போகணுமா? நம்ம நினச்சது எப்போ நிறைவேறி இருக்குது. என்னமோ ஏரோ மார்க் வச்சுருக்காங்க. நம்ம போகிறப்ப இந்த ஏரோ மார்க் தெரிலையே. இப்படி ஒரு ஏரோ மார்க் இருக்குது. ஒரு தப்பாக இருக்குமோ? இப்படி போய் பார்க்கலாம். கரெக்டு தான். இங்கேயும் ஒரு ஏரோ மார்க் வச்சுருக்காங்க. நம்ம போகிறப்ப எதுவுமே இல்லை. ஏரோ மார்க் நம்பி போகலாமா? சரி போய் தான் பார்ப்போம். வேறு வழி இல்லை. இப்படி போகணுமா? இப்படி போகணும். நடுவில் ஒரு குழி இருக்குது. குதிக்கலாமா? குச்சிட்றா கைப்பில்ல. என்னாச்சு? என்ன செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. ஆனால் டக்குன்னு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. கீழே பச்சையாக இருக்குது. ஒரு பைப் வச்சுருக்காங்க. அது மேலே ஏறி போவோம். எப்படியாச்சும் சீக்கிரமாக போயிடணும். நான் போகிறதெல்லாம் இருக்கட்டும் மக்களே. நீங்கள் இன்னும் இந்த வீடியோவில் ஒரு பண்ணாமல் இருக்கீங்க. வேறு என்ன? லைக்கு சப்ஸ்கிரைப் தான். இந்த லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிவாக இருக்கும். சரி வாங்க போகலாம். ஓ இங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. செக் பாயிண்ட்டில் போகணுமா மேலே ஏறி போகணுமா? நான் செக் பாயிண்ட்டில் தானே போகணும். ஆனால் இந்த கெட்ட விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம்னா அங்கங்கே செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தான் போச்சு. சரி அடுத்தது கூச்சி போவோம். அடுத்தது அவ்வளோதான். நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். கடவுள் கூட பொறுக்கலை. நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். உண்மையான ரெகுலராக வீடியோ போடுவேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் அடுத்தது குச்சிரு. அவ்வளோதான். ஏன்டா நான் சிவனே அந்த பால் டப்பா வாங்கி கூட அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்டா. என்னை கூப்பிட்டு வந்து ஸ்பேஸ்ஷிப்பில் போட்டுனேன்னா அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லைடா. அங்கே இருக்கிறது பால் டப்பா வாங்கி தானே? அவனே தான். இருங்க அடுத்தது குச்சி போய் பார்க்கலாம். என்னாச்சு இப்போ? உள்ளே போடா. டே குதிடா. குச்சிரு. அவ்வளோதான். இன்னொன்று அவ்வளோதான். டே மச்சான் காட்டு வெளியே தள்ளுடுறா ஃபீரா. நீ பாட்டு உள்ளே போ. அப்படியா? ஐயோ போயிட்டு இருக்கேன் பாரு. டீ ஆனால் நம்ம நினச்சதை விட காற்று பயங்கர ஸ்பீடாக தான் வெளில தள்ளுது. ஐயோ இன்னும் நின்னா வெளில ஸ்பீடாக தள்ளுது. இப்போ எப்படி போடுதோ? இந்த வழி ஒரு வழி இருக்குடி. பின்னாடி போயிட்டேன்டா. சாமி நிற்கவே முடியல மக்களே. பார்த்து வாங்க நீங்களும். எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு குழி இருக்குது. அது வழியாக தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். குச்சிட்றா கைப்பில்ல. என்னாச்சு? எங்கே இருக்கும்? ஓ திருப்பி வந்துட்டோமா? ஓகே இப்போ எங்கே சுற்றிட்டு இருக்கோம்? செக் பாயிண்ட் பிடிச்சிக்கலாம். செக் பாயிண்ட் இப்படி இங்கே ஏதோ ஏரோ மாதிரி போட்டிருக்கேன். இப்படி போவோம். அங்கே நிற்கிறது இந்த ஏலியன் தானே? அங்கே சுற்றி இங்கே சுற்றி நான் கைக்கே வந்துட்டோம். ஐயோ பக்கத்தில் வந்துட்டேன். ஓடுறடி. ஓடு இதுக்குள்ளே தான் நம்ம இருந்தோம். அது வந்து அக்கா இருக்கு பார்த்தீங்களா ஜெயிலுக்குள்ளே.
ஆமாம் வாங்க நம்ம அடிக்கிறதுக்குள்ளே ஏறா இந்த ஏலியனை காணும். ஓ அதுதான் கால் இல்லையோ, எப்படி அடிக்கட்டு மேலே ஏறும்? நானே இங்கே மூச்சு விட முடியுது வெளியில், இது எதுக்கு மண்டை மேலே குள்ளாமல் மாட்டிருக்கு? சரி இது வருமா வராதா? நம்ம இங்கே நிற்போம். சரி இது வராது, நம்ம கிளம்பி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். ஓடு 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 ஆமாம் கேம் முடிக்கணும். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. என்னடா டோர் பூட்டிக்கிச்சு, நான் எப்படா போகிறது? இப்போ இங்கே என்னமோ ஸ்பேஸ் மாதிரி வெளில தெரியுது. ஸ்பேஸில் இருக்க மாட்டோம் நம்புகிறேன், பார்க்கலாம். இங்கே பாடுறா ஏலியனோட ஸ்பேஸிப் டெக்னாலஜியாக தான் இருக்குது. லைக் டெக்னாலஜின்னு சொல்லி வாயமுள்ள கீழே விழுந்துட்டேன். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸ்பேஸில் தான் இருக்கும்னு. சரி இந்த தாட்டி குடுக்குன்னு ஓடிடு. ஓடுற அவ்வளோதான் ஓடி ஜம்ப் அடிச்சிரு. அவ்வளோதான் வந்தாச்சு. செக் பண்ண எப்படிங்க என்னமோ பச்சையாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் நான் பார்க்குறோம் இந்த அலைகளுக்கு. அவ்வளோதான் போயிடு. செக் பாயிண்ட்டை கண்ணில் பார்த்தா தான் உசுரே வருது. அங்கங்கே செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க மக்களே, அது வரைக்கும் நல்லது. இது என்னது ப்ளூ க்ரீனு ரெட்டில் வச்சுருக்காங்க. பைப்பா என்ன பைப்புனான்னு தெரில. இந்த டோரும் திறக்க மாட்டேங்கிறேன், எப்படி போகிறது? அங்கே இருக்கிறது 3 தானே, நம்மளால் 3 பார்க்க முடியுது பார்த்தீங்களா? ஓ லிஃப்ட் இருக்கா? ஆனால் ஏலியனு கூட மூளை இருக்கு மக்களே. லிஃப்ட்டை பத்திரமா வச்சுருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ மூளை ஏலியனுக்கு. சரி போயிடுவோமா? மேலே மட்டும் ஏலியன் நிற்கணும். சோழி முடிஞ்சு. நல்ல வேலை மேலே ஏலியன் இல்லை, அது வரைக்கும் நல்லது. இது என்ன டோர் பூட்டி இருக்குது? ஓ திறந்துருச்சா? திருப்பியும் லேசரா? போன தாட்டி இதில் தான் சமைச்சி அடி வாங்கினேன். இந்த தாட்டி போயிடுவேனா? சரி இருக்கு ஃபஸ்ட்டு எத்தனை இருக்கும் ஒன் பண்ணுவோம். இந்த எப்படி நம்ம பக்கத்துலேயே இருக்குது. அங்கே பாருங்கள் எரிக்கலை எரிச்சு பூமிக்கு தான் போகுது. நல்ல வேலை நம்ம இங்கே வந்துட்டோம். அது வரைக்கும் தப்பிச்சோம் அவ்வளோ. ஐயோ அடுத்தது அவ்வளோதான். இன்னும் ஒன்று அவ்வளோதான். இன்னும் கடைசி ஒன்று கண்ணு அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. ஏலியன் வராமல் இருக்க வரைக்கும் நல்லது. பால்டப்பாவன் என்ன இங்கே இருக்கா? என்ன இருக்கட்டும், முதல்ல நம்ம போய் செக் பாயிண்ட் பிடிக்கிற வேலையை பார்ப்போம். செக் பாயிண்ட் இல்லைங்க. இப்போ வந்துட்டு போய் டே மச்சா இங்கே நிறைய டோர் இருக்குடா. இந்த டோர் எப்படி போகிறது தெரியலடா. அப்படியாடா? இதை நான் பார்த்துக்கிறேன் விடு. இப்போ எப்படி போகலாம்? இப்படி தான் போகணும் போல். சரி ஃபஸ்ட்டு நம்ம பூம் மந்திரகாளி போடுவோம். அக்கோ நம்ம எப்படி போகிறது? இப்படியா மண்டை குழம்பு மண்டை வெடிக்குது ப்ரோ. எப்படி ப்ரோ போகிறது? அப்படியா? சரி வாங்க இதையே போய் தரப்போம். எந்த பட்டன் அமுக்கிறது? ரெட் இருக்குது, அந்த பட்டன் அமுக்கலான்னு திறக்க மாட்டேங்குது. சரி முன்னாடி போய் ஓடுற ஏலியனு. என்னடா ஓடுனாலும் சுக்காக உறைஞ்சிட்டோம். நான் இப்போ பார்த்துட்டேன், அந்த அக்கா அப்படி போச்சு, அதை நான் பார்த்துட்டேன். ஸோ அப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓடு எனக்கு இப்போ ரூட்டு தெரியும். ஓடுற திருப்பி போட்டு போவேன். எப்படி இங்கே டே உள்ளே நிறைய பாய்சன் கேஸாக வர பாட்டு போ. அப்படியாடா? இதோ நான் போய்க்கிறேன் விடு. உள்ளேருந்து பாய்சனஸ் கேஸாக வருது. என்ன உள்ளேயே குதிக்க முடியலடா. நான் எங்கடா உள்ளே போகிறது ஃபஸ்ட்டு? போயிட்டேன். அட ஆமாங்க, அவன் சொன்ன மாதிரி நிறைய கேஸ் வருதுங்க. ஒரு வேளை இந்த கேஸ் அதுவாக இருக்குமோ? நான் நினைக்கிறதா நீங்களும் நினைக்கிறீங்களா? அதுவாக மட்டும் இருக்கக்கூடாது. இப்படி போகணுமா அப்படி போகணுமா? இப்படிடா அப்படி சொல்கிறான். இங்கேயும் கேஸ் வருது. எத்தனை கேஸ் தான் விடுவேன்? யார்? அந்த ஏலியன் தானே. அவன் எவ்வளோ விடுவான்னு தெரில, வந்துக்கிட்டே இருக்குது. நாத்தம் கப்பு தாங்கலை ப்ரோ. ஓடுற அவ்வளோதான் வந்தாச்சு. செக் பாயிண்ட்டை போய்டிடா. செக் பாயிண்ட்டை பிடிச்சி வச்சு ஸ்பேஸுக்கு வெளில வந்துட்டோம். கிராவிட்டி இருக்காது, குதிக்கணுமே. என்னடா பண்ணுறது? ஃபுல்லாக உள்ளானா டோரும் திறக்க மாட்டேங்குது. பறக்கிற மாதிரியே ஃபீலு. அவ்வளோதான் குதிச்சிரு. இன்னும் ஒன்று சொல்லி எத்தனை குதிக்கிறது? அவ்வளோதான். இன்னொன்று கண்ணு அவ்வளோதான். அப்படியே உள்ள ஓடிய பார்க்கலாம். அப்படி உள்ள ஓடிடும். அவ்வளோதான். என்னடா டோர் பூட்டிக்கிச்சு. இது வரைக்கும் ஏலியன் வரல, அது வரைக்கும் மிக்க நன்றி. ஏலியன் வந்துச்சுடாடே சொல்லி வாயம் உள்ள. இன்னும் அந்த மனசை பசங்க இங்கே தான் இருக்கீங்களா? அவங்கள விட மாட்டியா? ஓடுற இப்படி தான் ஓடணும் போல். என்னடா முன்னாடி போக முடியல, கிளிச் ஆகுது. முன்னாடி போக முடியல. ஓடுறடி. நம்ம ஸ்பீடாக ஓடு. அவ்வளோதான் திறந்தாச்சு. உள்ளே குச்சிரு. 3 தானே இது. 3 மேலே குச்சி போகிறேன். நான் தான் பைத்தியம். போயிட்டேன்டா. திருப்பி செத்துட்டேன். வாங்க திருப்பி போகலாம். நான்லாம் எதுக்குமே சரிக்க மாட்டேன். திருப்பி அந்த ஏலியன் வந்து கத்துவானே, அவன் பேசலாம் கேட்க வேணாம். வாங்க நம்ம ஓடிடலாம். ஓடுறா ஸ்ட்ரைட்டாக ஓடு. இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டாக போகணும். போ. லெஃப்ட் ரைட்டில் போகணுமா? ஐயோ ரைட்டில் போக முடியல. பின்னாடி வேறு ஏலியன் வந்துக்கிட்டே இருக்கா. ஆமாம் போடா.
அது ஏர் மார்க் ஆடுது, அது வரையும் ஸ்பீடாக போ. அவ்வளோதான். இதோ இந்த டோர் என் நேரம் எந்த டோரும் திறக்க மாட்டேங்குது. ஐயோ, இன்னும் ரெண்டு டோர் தான் இருக்குது. இது திறக்குதா? போச்சா, இதுவும் திறக்கல. முன்னாடி இருக்க டோர் திறக்குது. ஐயோ, இந்த ஏரியா எதுக்கு இப்படி பண்ணுது? ஸ்பேஸ் வேறு கவுர வைக்குது. நம்மளால முன்னாடி ஓட முடியல. ஓடுங்க மக்களே. அவ்வளோதான், செக் பண்ணி ரீச் பண்ணியாச்சு. என்ன பால் டப்பாவை இங்கே இருக்கிறான், ஏதோ பட்டன் அமுக்கு சொல்கிறான். நானும் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ண தெரியாதுடா எனக்கு. பட்டன் அமுக்கிடலாம். ஏழு வந்துட போகுது. அமுக்கடா. அமுக்கியாச்சு. ஓ, டோர் பூட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, எங்கே போகுது? போய் கிராஸாக போதா? என்னது, நம்ம ஒரு நல்ல பிளானட்டில் வந்து லேண்ட் ஆகிட்டோமா? ரைட்ரா. என்னடா பிளானட் அது? மார்ஸ். செவ்வாய் கிரகணத்தில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். இது பார்க்க ஒன்றும் பிளானட் மாதிரியே இன்னும் கல் அடிக்க வச்சுருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இவதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான். ஓ, மார்ஸில் கிராவிட்டி கம்மியாக இருக்கும். இந்த அக்காவே நம்ம கூட தான் வந்துட்டுருக்கா. இந்த அக்காவை எப்படியாச்சும் கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு போகலாம் வாங்க. பால்டப்பா நீ வரலையா? வரல. அவன் வந்தால் ஒருத்தன் வராட்டி போட்டோம். அங்கே நம்ம ஓடுங்க. ஸ்பீடாக போ. இங்கே தான் கேஸ் விடுது. எங்கே போனாலும் எல்லையும் விடாது போல கேஸை. இங்கே ஏதோ கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊருக்கு விட்டு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஊருக்கு எட்டு போக மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். இதில் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அக்காவை முந்தியாச்சு. அவ்வளோதான். ஓடுறா கிறிஸ்டலு. அவ்வளோதான், ஒரு ஜம்பை போடு. வந்தாச்சுடா. வெரி குட். எல்லாம் வந்தாச்சு. ஏன் இவ்வளோ இந்த குளிச்சு போ. ஐயோ, தெரியாமல் குளிச்சிட்டே. ஒன்றும் ஆளையா? என் ரியாக்ஷன் தான் பார்த்தா அவங்களுக்கே வேகமாக இருக்கும் போலையே. சரி, இந்த அக்கா கூட ஃபாலோ பண்ணியே போவோம். இன்னும் சளியாக நொறுங்கிடுச்சு இந்த அக்கா. நம்மளுக்கு இதே கதி தான் போல். இந்த பச்சை கலர் மேலே பட்டா பார்த்து போ. அவ்வளோதான். ஒரு ஜம்பு. அடுத்து இன்னும் இந்த வீடியோக்கு யாராச்சும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணி விடுங்க ப்ளீஸ். பண்ணி விடுங்க. என்ன லேசர் ஆஃப் ஆகுது? இது எங்கே இருக்குது? இந்த அக்கா இங்கே வந்துருச்சுடா. திருப்பி ஓடு வெளில ஓடு. இந்த அக்கா முந்தலான்னு பார்த்தா முடியலையே. செத்துட்டோண்டா. என் நேரம் அந்த அக்கா சாகுறப்ப சந்தோஷப்பட்டல. என் கடவுள் தந்துச்சிட்டார் மக்களே. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் போயிடலாம். அவ்வளோதான். இன்னொரு ஜம்ப்பு. அவ்வளோதான். இன்னொரு தாட்டி. அவ்வளோதான். போ. ஒரு ஜம்ப்பு. வாங்க, திருப்பி உள்ள போய் சிப் எடுக்கணுமா? எங்கள் சிப்பை காணோம். ஓ, ஒரு தாட்டி எடுத்தால் போதும் போகிற மக்களே. அதோ லேசர் போயிடுச்சு பார்த்தீங்களா? நல்ல வேலை வந்துட்டோம். ஆனால் அந்த ஏலியன் தான் எங்கே போச்சுன்னே தெரில. அது வராத வரைக்கும் நல்லது நம்மளுக்கு. சரி வாங்க. இங்கே என்னமோ இருக்குது. ஐயோ, இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான்? எதுக்கு இப்போ முறைக்கிறான்? சரி, பால் டப்பான்னு சொல்லி கோவமாக இருப்பான். அழுவாதரா, பால் டப்பான்னு சொல்லலை. இருக்கிறானா? அவனை பார்க்கலாம். நேரம் இல்லை. நம்ம தண்ணிக்குள்ளே குச்சி போகலாம். இன்னும் தண்ணிக்குள்ளே குச்சி போகலாம். பாருங்கடா இவங்களோட டெக்னாலஜியை. தண்ணிக்குள்ளே ஒரு சுரங்க பாதையை வச்சுருக்காங்க. ஐயோ, என்னம்மா ஹைலைட்டப்ப. இது ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே வேறு இருக்க முடியாது. ஆமாம், போடா. அவ்வளோதான். பயங்கரமாக கிளிச்சாது மக்களே இந்த ரோப்ளாக்ஸ். அப்பப்போ நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கேம் ட்ரை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி போடுறேன். ஆமாம், மேலே போ. அவ்வளோதான், வந்தாச்சு. தண்ணிக்கு மேலே இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? நல்ல வேலை ஏணி வச்சுட்டாங்க. தண்ணிக்கு மேலே வந்துட்டோம். குச்சிட்றா கைப்புள்ள. குதி. அவ்வளோதான். ஏபா, தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியல மக்களே. இந்த காற்று பின்னாடி தள்ளுது. அவ்வளோதான். முன்னாடி ஓடு. செக் பாயிண்ட்டை பார்த்தா தான் கண்ணுக்கு உசுரே வருது. கண்ணுக்கு இல்லை, உசுருக்கு உசுறு வருது. சாரி, தப்பா சொல்லிட்டேனா? இது என்னது? அவ்வளோதான், பார்த்து ஓடு. அவ்வளோதான். போயிரு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் மக்களே. இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான். குச்சிரு. செக் பாயிண்ட் படி. இங்கே நம்ம செஸ் போர்டு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் செக் பாயிண்ட் படிக்கிறேன்னா. இதில் கன்ஃபார்ம் 100 தாட்டி விட்ட வேணாம். பாருங்களா நீங்கள், கண்டிப்பாக விட்ட வேணாம். அந்த அக்கா அசால்ட்டாக போகுது. அவுட்டுக்கு இது ஆயிராதரா. அசிங்கமாக போயிடும். அவுட் ஆயிராத. கடைசி ஒன்று. அவ்வளோதான். போச்சுடா. சோபா முருகா, எத்தனை தாட்டா அவுட் ஆடுவேன்? எல்லாத்துலேயும் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கேன்னு. எப்படியாச்சும் போ. அவ்வளோதான். இன்னும் ஒன்றே அவ்வளோ போச்சுடா. திருப்பி செத்துட்டான்டா. இருங்க மக்களே, நான் முடிச்ச கடத்து திருப்பி வீடியோ போடுறேன். ஒரே சைடு இருங்க, அப்படியே இருங்க. கட் பண்ணிட்டு போடுறேன். ஒரே சைடு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அவ்வளோதான். இன்னும் ஒன்றே கண்ணு. அவ்வளோதான்.
இன்னும் ஒன்று போடுறா மக்களே, ஒரு பெரிய எப்படியோ முடிச்சிட்டேன். சேர்த்துட்டேன். முடிக்கலையா? முடிக்கல. ஆமாம் மக்களே, முடிக்கல. திருப்பியும் வந்த மக்களே, எப்படியும் முடிச்சிட்டேன். ஓபா இருங்க, பால்டப்பா வாங்கிட்டு போய். டேய், இதுக்குள்ளே போனால் இடத்துக்கு போயிடலாம். அப்படியாடா? அப்படியாடா நிற்கிற? ஓடுற உள்ளே போயாச்சு. அவ்வளோதான் மக்களே, இடத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அடா பாவி, பால்டப்பாவாயா? அங்கேருந்து இங்கே டெலிபோர்ட் ஆகி வந்திருக்கோம் மக்களே. இந்த பால்டப்பாவை என்னை சும்மா விடக்கூடாது. என்ன சொன்னான் பார்த்தீங்களா? நம்ம இடத்துக்கு வந்துடுவோம்னா திருப்பி அவனோட பேசி புள்ளியே தான் வந்துருக்கோம். இப்போ மட்டும் ஏலியன் வந்து பிடிச்சான், சோழி முடிஞ்சு சொல்லி வாய முடியல. இது ஏலியன் தானே? ஐயோயோ, குட் லக்கா. அப்போ என்ன பிடிச்சி சாவடிக்க போகிறானா நம்மளை? அவ்வளோதான் பிடிச்சிரு. இன்னும் ஒன்றே அவ்வளோதான். இது மேலே ஏறி அவ்வளோதான். ஓடு முன்னாடி அழுத்திட்டே இருக்க மக்களே. வேமா போங்க. இது பச்சை கலர் இருக்குது. வேமா செக் பண்ணி இப்படி இந்த நம்ம பச்சையாக கீரை குத்திட்டு இருக்கு. அவ்வளோதான். இது மேலே குச்சி போ. அவ்வளோதான். இன்னும் ஒன்றே கண்ணே செக் பாயிண்ட் இப்படி. அவ்வளோதான். பிடிச்சா செக் பாயிண்ட் இப்படி. ஓடு. இன்னொரு செக் பாயிண்ட்டு இங்கே குச்சி. அப்புறம் அது மேலே குதிக்கணும்னு நினைக்கிறேன். அது மேலே குச்சி பின்னாடி வந்துகிட்டே இருக்கானே. எப்படியாச்சும் போயிடணும். இன்னும் ஒன்றே ஸ்பீடாக போடா. ஸ்பீடாக போட வேலை கற்றுக்கிறேன். ரொம்ப செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. இதுக்கு மேலே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஸ்பீடாக போய் தான் ஆகணும். இது பால்ட்டு போவேன். திருப்பி இங்கே வந்துட்டான். மச்சா வேமா போடா, இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்பேஸ் உடஞ்சிட்டு. அப்படியே நான் வெயிட் பண்ணுறேன். வேமா ஓடு. இங்கே இத்தனை டோர் இருக்குது, எதுவுமே திறக்கல. இது மட்டும் தான் திறந்துருக்கு. அப்படியே உள்ளே போயிட்டு எட்டையே பூட்டிடுச்சா? போச்சுடா, சோழி முடிஞ்சு. ஐயோ யாராச்சும் ஒரு காப்பாற்றிக்கல. ஐயோ எரிக்கல் வரல. நம்ம தான் அங்கே போகிறோம்னு நினைக்கிறேன். சோழி முடிஞ்சு முடிவு போதா? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு பலன். சாமி கபத்து. யாய் இங்கே ப்ளூ கலரில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பால்டப்பா சொல்கிறேன் பார்த்தீங்களா, இடத்துக்கு வந்துட்டோன்னு. நீ என்னடா பண்ண? திடீர்னு டெலிபோர்ட் ஆகி எங்கேயோ போயிடுறடா. ஓபா எர்த்து இப்போதான் மக்களே நிம்மதியாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ கேம் டு தி லாபி. ஓ வா, எப்படியோ வந்துட்டோம் மக்களே. முடிக்க போகிறோம் மக்களே. இந்த ராக்கெட்டில் தான் நம்ம இங்கே வந்தோம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, டீச்சர் நிற்கிறான், பக்கத்தில் ஏலியனும் நிற்கிறான். இது நம்ம இதுவானி இருக்குது. ஓகே மக்களே, அப்புறம் என்ன, இந்த கேமும் ரெண்டுக்கும் வந்தாச்சு, வீடியோ ரெண்டுக்கும் வந்தாச்சு. நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ சொல்கிறேன் கேளுங்க. என்னோட ரோப்ளாக்ஸ் ஐடி வந்து பவி ஃபயர்ஃபாக்ஸ் -7. உங்களுக்கு யாருக்காச்சும் என் கூட விளையாடணுன்னு ஆசையாக இருந்தால் அது கொடுத்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், பவி ஃபயர்ஃபாக்ஸ் -7. ஓகே, உங்களோட ஐடி கமெண்டில் போட்டு போங்க. நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிக்வஸ்ட் தரேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் இருந்து உங்களோட பவி அடுத்த வீடியோவில் வருவான். ஓகே, டாட்டா, பை பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. பெல் பட்டனை வச்சுக்கோங்க. டாட்டா, பை பாய்.